ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி நடைபெற்ற லாஸ்ட் ஸ்மாக் டவுனில் ஆண்ட்ரே தி ஜெயண்ட் பேட்டில் ராயல் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் யார் இருந்துச்சுன்னா ரா அண்ட் ஸ்மாக் டவுன் சேர்ந்த ரெஸ்லர், NXT ரெஸ்லர், அதுக்கப்புறம் AAA ரெஸ்லர், இதில் வந்து ஜோ ஹென்ரியும் வந்திருந்தார். இந்த மாதிரி பல ரெஸ்லர்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு ரெஸ்லராக மாறி மாறி ஒவ்வொருத்தவங்க எலிமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அப்போலோ கிறிஸ் கொஞ்சம் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டாலா டோங்கோ நிறைய பேர் எலிமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து டாலா டோங்கோ அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜானி கெர்கங்கோ இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இலிஜியோ டிராகன், மேட் கொரோனா எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஹைப் ஆகிறதுக்காக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் இலிஜியோ டிராகனை அலிஸ்டர் பிளாக் வெளில தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக்கு ஒரு சூப்ளெக்ஸ் டூட்டியை போடுவார் அரிக்டோஸா. அதுக்கப்புறம் அவரை அடித்து வெளிலதுக்கப்புறம் ஓட்டிஸ் அலிஸ்டர் பிளாக் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக டாலா டோங்கவும் ராக்கீஸும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக டாமினேட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கட்டத்தில் ஒரு இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராக்கீஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா டாலா டோங்காவுக்கு ஸ்பைன் பஸ்டர் மூவை போட்டு அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணி விட்டுருவார். கடைசியில் வின் பண்ணிடுவார். இந்த வருஷம் ஆண்ட்ரே ஜெயண்ட் மெமோரியல் பேட்டில் ராயலில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ராக்கீஸ். AEW இருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன புஷ் கிடைக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ்